என்னங்க இன்னைக்கு சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு எப்போ காப்பிலாம் குடிச்சிட்டீங்களா? என்னது சீக்கிரமா? மணி இப்போ எத்தனை? 8:30 ஆயிடுச்சு. நீ லேட்டாக எழுந்திரிச்சிட்டு என்ன சீக்கிரம் எழுந்திரிச்சியா? கொஞ்சம் சீக்கிரம் தான் எழுந்திரிச்சு அந்த மீனாக்கு தான் ஹெல்ப் பண்ண. நான் பாவம் அவளும் படிச்சுக்கிட்டே தானே வேலை பார்க்குறேன். எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. பாவம் தானே, கொஞ்சம் கூட மாட்ட ஒத்தாசையாக இருந்தானே. நான் இதுக்கு பார்க்க போறேன், நானா பார்க்க முடியாது. அவள் தானே இந்த வீடு தான் வேணும்னு வந்தா, அவளே பார்க்கட்டும் எல்லாத்தையும், அப்போ தான் அவளுக்கு புரியும். எத்தனை நாள் தான் இப்படியே நீ சொல்லிக்கிட்டே இருக்க போற? உனக்கு வேலை பார்க்க சலிப்பு, அதோட அவளை சாக வச்சுக்கிட்டு அதே பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல ஏனோ ஏதானு வேலை பார்ப்பேன் மெதுவா. இப்போதான் உனக்கு நல்ல ரெஸ்ட் ஆகி போச்சுல, அதே வேணுக்குன்னு 8:30 எந்திரிக்கிறேன். உன் மகன் மட்டும் அங்கே எப்படி வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரியாதா? இவன் மட்டும் இங்கே மாடா உழைக்கணும், பாவம். சும்மா அவளுக்கே வக்காத்து வாங்காதியே. நான் காப்பி குடிக்க முடியல, எந்த செல்லுந்து நான் காப்பி குடிக்கல. நான் எந்திரிச்சது கூட தெரியாமல் உள்ளுக்குள்ளே நிற்கிறாளாக்கும். மீனா மீனா, காஃபி எடுத்துட்டு வாடி. நான் எந்திரிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நின்றுட்டே இருக்கு. எனக்கு தலைவலி வந்துருச்சு. காஃபி குடிக்காம இருந்தால் அப்படி தான் அன்றைக்கி பொழுதே போகாது. என்னெல்லாம் திருத்த முடியாது, போங்கிட்டு. ஆமாம், இனிமேல் திருந்தி நான் என்ன போகிறேன்? நம்ம நினச்சா தான் நடக்குது, எல்லாம் அதுபடி தான் நடக்குது. அதனால் நான் திருந்த போகிறதில்ல, நான் இப்படி தான் இருப்பேன். அம்மா குத்துதே! ஏ கமலா, இங்கே வாடி, ரொம்ப குத்துதடி. ஐயோ நெஞ்சு குத்துதேடி. என்னங்க ஆச்சு? குத்துதா? நெஞ்சு குத்துதா? என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? நல்லா தானே இருந்தீங்க. எதுவும் வாய் எதுவும் ஒத்துக்கலையா? இப்போ உருளைக்கிழங்கு நேற்று பொறிச்சாலே. அதெல்லாம் நான் ஒன்றும் திங்கலடி. எனக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காது தெரியல. அந்த வாய் வந்ததெல்லாம் திங்கவே இல்லை. நான் ஒன்றுமே திங்கலையடி. ரொம்ப குத்துதேடி. சந்தோஷம் கூப்பிடுறேன், ஹாஸ்பிட்டலாச்சும் போயிட்டு வரலாமா? முடியலையே. சந்தோஷ், டேய் சந்தோஷ், வேமா இஞ்சி வாடா, இங்கே வாடா. அப்பா முடியலைன்னு சொல்கிறாரு. மீனா இங்கே வாடி, காப்பி அப்புறம் போட்டுக்கலாண்டி. உங்கள் மாமாக்கு முடியலை, இங்கே வேமா ஒடியாடி. ஐயோ அத்தை, என்னத்தாச்சு? மாமாக்கு முடியலையா? போய் சந்தோஷ் மாமா கூட்டிட்டு வரேன், இருங்க. ஆமாடி, என்னன்னே தெரியலடி, திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாருடி. ஐயோ என்ன மாமா, ரொம்ப வலிக்குதா மாமா? இருங்க மாமா, நான் போய் ஆட்டோ காய்ச்சி ஃபோன் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். என்னம்மா தூங்கிட்டு இருந்தால கத்தி எழுப்புனியே, இப்படி பேய் அலறின மாதிரி அலறிய? என்னம்மா ஆச்சு? என்னம்மா பஞ்சாயத்து? உனக்கும் மீனாக்கும் சண்டையா? ஏப்பா நீ கேட்க மாட்டியாப்பா? என்னப்பா இப்படி உட்காந்துருக்க நீ? அடே, உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதாண்டா, நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவர் என்ன இப்படி உட்காந்துட்டு நிற்கிற? வேமா கிளம்புட, ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாம் வாடா. ஸோ அப்பா நீங்கள் வண்டியில் உட்காந்துருவீங்களாப்பா? அம்மா அப்பாவை நடுவில் வச்சு நீ பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்க. நம்ம போய் ஆட்டோ பிடிச்சி எப்போ போகிறது? நம்ம உடனே போயிடலாம்ப்பா. அதெல்லாம் உட்காந்துருவோப்பா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவோம் எதுக்கும். சரி மீனா, நாங்கள் முன்னாலே போகிறோம், நீ பின்னாலே அப்புறம் ஆட்டோ பிடிச்சி இல்லைன்னா பஸ்ஸில் எதாச்சும் வாரியா? சனி சந்தோஷ் மாமா, நீங்கள் முன்னாலே போங்க, நான் வரேன். காசு ஏதாச்சும் தேவைன்னா சொல்லுங்க, நான் ரெடி பண்ணிட்டு வரேன், சரியா? சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாடா கிளம்புடா. ஸோ கடவுளே, மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. பாவம் மாமா. ஸோ என்னன்னே தெரியலையே, நெஞ்சு வலிக்கு நேரச்சதாக பயமாக வேற இருக்கே. முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு போய் விளக்கு போடணும். விளக்க போட்டுட்டு முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். அம்மாவுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லணும். அம்மா வேறு என்ன ஒன்று தெரியல. மீனா மீனா, என்ன தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்க? எங்கள் வீட்டில் யாரும் எங்கன்னா உங்களாம் 3 பேர் வண்டியில் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எனக்கு அது சரி. நீ என்னம்மா காலையிலே வந்திருக்க, விடிஞ்சு விடியாமல்? ஏம்மா என்னாச்சும்மா? உனக்கு வந்து உடம்பு சரியில்லையா? அது இல்லடி, நைட்டு என்னமோ கனவு ஒரு மாதிரியாவே தட்டிக்கிட்டே இருந்துச்சு. யாருக்கும் ரொம்ப முடியாத மாதிரி தட்டிக்கிட்டே இருந்துச்சா? அதே சரி உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம். உனக்கு தான் முடியலை என்னமோ நினைச்சு பார்த்தா 3 பேர் வண்டியில் போகிறாங்க. யாருக்கு இன்னும் முடியலைங்க? அண்ணனுக்கு எதுவும் முடியலையாடி? ஆமாம்மா, மாமா நல்லா தான் உட்காந்துருந்தேன். அப்போ தான் காப்பி வந்து குடிச்சிட்டு நல்லா தான் உட்காந்து அதே 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தா. திடீர்னு நெஞ்சு பிடிச்சி நெஞ்செல்லாம் குத்துதுன்னு சொல்லிட்டாருமா. அதே ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டாங்க. நம்ம போமா, ஆட்டோ பிடிச்சிட்டு போமா. என்னடி சொல்கிறேன்? அண்ணனுக்கு முடியலையா? சோ வாடி, வேமா வாடி. அப்படியே சாவி எடுத்துட்டு வாடி, வீட்டை பூட்டிட்டு போவோம். எனக்கு தலையும் ஓடலை, கையும் ஓடலை, காலும் ஓடலை. இருமா வாடி. இந்த அடுப்பில் பால் வச்சேன், அத்தை காப்பி கேட்டான்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதையும் மறந்துட்டு நேரம் என்னென்னு கிடக்கும் அமர்த்தி வச்சுட்டு பீரோல் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு வரேன். காசு வேறு வேணும், என்ன பண்ணுறதுனே தெரியலையேம்மா. என்னடி மாப்பிள்ளை எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு? உன் ஃபோன் உள்ளே கிடக்கோ? சொல்லுங்க மாப்பிள்ளை, அண்ணன் இப்போ நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆமாம், மீன் அந்த தான் நிற்கிறா, ஃபோன் உள்ளே கிடக்க போல. நானும் இப்போ தான் வந்தேன். எனக்கு யாரும் சொல்லாமல் விட்டுட்டியே. நான் எனக்கு அந்த நைட்டுக்கான ஒரு மாதிரி திட்டுச்சு. அதையும் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்து இப்போ தான் அண்ணனுக்கு முடியலை அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் அதையும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். காசு எதுவும் கேட்டாங்களா? என்ன சொன்னாங்க? அப்படியா? சரி, நாங்கள் எப்படியாச்சும் ரெடி பண்ணிட்டு வரோம். மாப்பிள்ளை தான் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாலும் அப்படின்னு நீ ஃபோனே எடுக்கலையா? அதே யதார்த்தமாக எனக்கு அடிச்சிட்டு போக போல. வீட்டுக்கு போய் மீனாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. காசு ஒரு 5-6 லட்சம் ஆக மாட்டி, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணுறதே தெரியலடி. காசு எதுவும் இப்போ கையில் வச்சிருக்கலாடி? காசா இப்போதைக்கு இல்லையம்மா. ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நீ ஏதாச்சும் காசு வச்சிருக்கியாம்மா? இல்லைன்னா நகையை தாம்மா வைக்கணும். போய் பேங்க்கில் நேரம் பேங்க் திறந்துருப்பாங்களா? பேங்க் திறந்துட்டு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. பேங்க் திறந்தானே வேணால் வச்சுட்டு விட்டு போகலாமாம்மா? இல்லடி, என் அக்கௌண்ட்டில் ஒரு 3 லட்சம் கிடக்கும். இப்போதைக்கு கட்டிட்டு அப்புறமா போயிட்டு வேணா வருவான். வந்து மீதி பார்த்துக்கிட்டு எவ்வளோ வரும்னு பார்த்துட்டு ஒரு நகையை வைப்பேன், சரியா? ஒரு நகை எதுக்கும் நீ எடுத்துகிட்டே வா கையில். சரிம்மா, இந்த போய் எடுத்துட்டு வந்துடும்மா. உன் மாமி அவங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தாலும் நகை, அந்த நகையை வாங்கி தந்துட்டாளாடி? எங்கம்மா, 1 மாதத்தில் திருப்பி தரேங்கன்னா அதை பற்றியே பேசவே இல்லை. நானும் கேட்கல. நான் எப்படிம்மா வாய் விட்டு கேட்க முடியும்? எனக்கு சங்கட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இருந்தால் இப்போ ஆத்திர அவசரத்துக்காக அதுவே 5 பவுன் வந்துடும். அந்த நகையே போதுமேம்மா நமக்கு இப்போ. சரி வா, அது பேசலாம். இப்போ நமக்கு நேரம் இல்லை. என்னென்னு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ராணி இந்தாடி, நீ ஒரு மாங்காய் நெக்லஸ் கேட்டியா? அது வாங்கி கொடுக்க முடியாமல் போனது எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. காசு இப்போதான் கைக்கு வந்துச்சு. இருந்தா போய் வாங்கிட்டு வரலான்னா கிளம்பு, 2 பேரும் போயிட்டு வரலாம். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேங்க, நம்ம இது கேட்டு நம்ம வாங்கியே தந்ததில்லை. நல்ல வேலை வாங்கி தந்துட்டீங்க. எனக்கு இப்போ தாங்க நான் சந்தோஷமாக இருக்குது. வந்தனாக்கும் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணுங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரி போட்டுக்கிட்டு இப்படி ஆட்டினா, நான் இன்னைக்கு வாங்கி நாளைக்கே போட்டுட்டு போய் அவள்கிட்ட எப்படி ஆட்டுன்னு பாருங்கள். அண்ணே அண்ணே, இவ வேறு எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. காசு வாங்க வந்திருக்காளான்னு தெரியல. முதல்ல அந்த காசை கொண்டு படிக்க வைக்கணும்.
சொல்லுமா, என்னம்மா காலங்காத்தாலே வந்திருக்க? என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டே இருக்க? என்ன பிரச்சனை? யார் உன்னை எதுவும் சொன்னாங்களா? அது ஒன்றும் இல்லைண்ணே, அவருக்கு தானே காலையிலேயே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு, முடியலன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தோம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5-6 லட்சம் செலவாகுமா. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருந்தால் கூடனே மிச்சத்துக்கு நான் எங்கிட்டாச்சும் ரெடி பண்ணியிருக்கேன். உன்னை தவிர நான் எனக்கு யாருன்னு இருக்கானே, யார்ட்டனே போய் கேட்பேன். ப்ளீஸ்னே உதவி பண்ணுனே. அச்சச்சோ, காசாம்மா? இன்னும் எனக்கு வர வேண்டிய காசுலாம் வரலையேம்மா. நேற்று கூட என் கையில் இருந்துச்சு, காசேன்று இல்லையேம்மா. இப்போ வந்து கேட்குறீ, என்னை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறியம்மா. நான் என்னம்மா பண்ணுறேச்சோ? நல்ல வேளை இந்த 4 லட்சத்தையும் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினச்சேன். கொடுக்கட்டும், அப்புறம் சோத்தில் விஷம் வச்சிருப்பல, அவருக்கு தெரியும்ல. கரெக்டாக நமக்கு காசு வருதுன்னு எப்படி தான் தெரியுந்தாலும் மூக்கு வெத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே நகை கொடுத்துருக்காங்க, அதை சாக்கில் வச்சுருக்காங்களோ. நகையை கேட்காம இருந்தால் சரிதே, மறந்துட்டா போல. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைம்மா. நானே உடட்ட தானே நகையெல்லாம் கடை வாங்கினேன். அதுவே இன்னும் திருப்பி கொடுக்கல. எனக்கு அதுவே மனசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீ போய் என்கிட்ட வந்து காசு கேட்குறியம்மா. நகை இருந்தாலும் கொடுத்துருவேன். என்கிட்ட சுத்தமாக ஒன்றுமே இல்லைம்மா. ஆண்டியாக தெரியுறம்மா. சரிண்ணே, பரவாயில்லண்ணே, நான் பார்த்து ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கிறேனே. இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி தான் அண்ணி கையில் காசு கொடுத்தாங்க. இப்போ அண்ணன் கேட்டால் இல்லைங்குது. என்னத்த சொல்ல, கூட பண்ண தங்கச்சிக்காக கூட எதுவும் செய்ய மாட்டாங்க போல. ஏய், காசு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டியாடி? தங்கச்சி எதுவும் பார்க்கல இல்லை? பார்த்தாலும் சரி, பார்க்கலைன்னாலும் சரி, நீங்கள் தான் அதையும் இல்லைன்னு சொல்லிட்டீல்ல. போய் எங்கேயாச்சும் ரெடி பண்ணிக்கிட்டோம். நம்மளாம் கிடச்சோம் காசு தெண்டை அழுகிறதுக்கு. ஏற்கனவே ஒரு நகையை கொடுத்துட்டாங்க, அதனால வந்திருப்பா. நகையை பற்றி எதுக்கு நீங்கள் வாயை விட்டி? அவளே மறந்துட்டு தானே இருக்காங்க. நீங்கள் எதுக்கு கேட்குறியே? சும்மா இருங்க. அப்படி சொன்னா தாண்டி நம்மள்ட்ட காசு இல்லைன்னு நினைப்பா. ஏற்கனவே நகையை திருப்பி கொடுக்கல, காசு இல்லாமதே அண்ணன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்க மாட்டால. நீ ஒரு ஆள் போடி, முதல்ல காசை ரெடி பண்ணிட்டு இல்லை போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிடி. போய் முதல்ல நகையை வாங்கிட்டு வந்துடும். இனி நான் யார்கிட்ட போய் காசு கேட்பேன்னு தெரியலையே. ஏம்மா, காலையில் இந்த போயிட்டு வரேன்னு போனாலும் எவ்வளோ நேரமா? இப்போதான் வரேன். எங்கே தாம்மா போனேன்? நீ அப்பாவுக்கு இப்படி இருக்கல, நீ எங்கே தான் போகிற? கோயிலுக்கு எதுவும் போனியா? இல்லைடா, காசு வேணும்னு சொன்னாங்களா, அதை ரெடி பண்ண அண்ணன்ட்ட கேட்கலான்னு போனேன். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. அப்படியே கோயிலில் போய் செத்த நேரம் உட்காந்துட்டே வந்தேன். ஆப்ரேஷன் சாயங்காலம் தானே பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதாண்டா இப்போ தாண்டா வந்தேன். அப்பா இப்படிதான் இருக்காரு, என்னடா சொன்னாங்க? நான் தான் அவர்கிட்ட போய் கேட்காத தரமாட்டாருன்னு தான் சொன்னேன். என்னமோ என் அண்ணன் எல்லாம் ரெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆப்ரேஷனே பண்ணி முடிச்சாச்சு. உனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனையும் இங்கே போட்டு போயிட்டேன். என்னடா சொல்கிற? எப்படா காசுதே ரெடி பண்ணலையடா? எப்படா யாரா காசு கொடுத்தா? நீ எதுவும் காசு வச்சிருந்தேன், உன்ட்டையும் காசு இல்லையடா. அதனால தான் நான் அண்ணன் கேட்க போனேன். மீன் அண்ணாவே ஏற்கனவே நான் ஒன்று வாங்கி கொண்டு அண்ணன் கொடுத்துட்டேன். அப்புறம் உனக்கு கொஞ்சம் தந்தா. அவள்கிட்ட எப்படி கேட்குறதே நான் அவள்கிட்ட கேட்கவே இல்லை. அத்தை தாம்மா ஒரு 4-5 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டில் 1 லட்சம் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பார்த்தா அதுக்கு அவன் நகையை வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் தான் இருமா ரெடி பண்ணிக்கலாம் சொல்லுக்குள்ள எதுக்குமா போகிற நீ? என்ன அண்ணி, என்ன நான் வந்து பார்த்து உங்களை காணமே காணும். எங்கேயும் முன்னே கோயிலுக்கு தான் போயிட்டீங்களா? அண்ணன் இப்போ நல்லா இருக்கா? நீங்கள் ஒன்றும் அழுகாதீங்க சரியா? என்னை மன்னிச்சிருங்க. உங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்தி கஷ்டப்பட்டு எவ்வளோ காயப்படுத்துறீங்க. வந்தவங்களுக்கு ஒரு சோறு கூட ஒழுங்காக ஆக்கி போட மாட்டேன். இருக்கிற பழைய சொத்தையும் பழைய குழம்பையும் போடி ஒரு கறிச்சோறு கூட ஆக்கி போட மாட்டேன். நான் என் புருஷனை காப்பாற்றி கொடுத்துருக்கேன். எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. உங்கள்கிட்ட நான் கேட்க கூட இல்லை, கேட்காமலே உதவி செஞ்சிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. ஐயா, இதில் என்ன இருக்குது? எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது? எங்கள் அண்ணன் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து. எங்கள் அண்ணனுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். அண்ணனுக்கு நீ ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மீனா அங்கே அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவளே அம்புட்டு கரைச்சி கொட்டுவேன். இப்போ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதை நான் மறக்கவே மாட்டேன். எங்கள் அண்ணன் போய் கேட்டதுக்கு காசு வச்சுக்கிட்டே தள்ளின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது யார் நல்லவங்க. அவள் வீட்டுக்கு போயிருக்கா, சாப்பாடு செஞ்சுட்டு வர. நமக்குலாம் சாப்பாடு வேணும்ல. காலையில் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். வீட்டில் செஞ்சது அப்படியே இருக்கா. நீ சாம்பார் குழம்புலாம் இருக்குது, ரசம் மட்டும் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வரும் போயிருக்கா. அதையும் போய் சொல்லி இங்கே சாப்பாடு வாங்கி எல்லாம் சாப்பிட்டா காசு தானே. ஏற்கனவே காசு இல்லை, இது செலவு பண்ண முடியுமா? சரி, நான் போய் அவளை ரெடி பண்ணிட்டாலும் தெரில. வெளியில தான் நிற்கிறேன். நான் கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வரேன். என்னை மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு மனசே ஆகும். ஐயா, நீங்கள் என்ன தப்பு பண்ணியே நான் மன்னிக்கிறதுக்கு? ஏதோ மனசு தப்பா அவ்வளோதானே. எங்கள் அண்ணனுக்கு நான் செஞ்சு இதுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். விடுங்க, நீங்கள் முதல்ல சாப்பிட்ருக்க மாட்டியா? வாங்க போய் டீ குடிச்சிட்டு வரும். இல்லைங்க, அது என்னமோ டீயே குடிக்காம தான் இருக்க மாட்டேன் நானா. ஆனால் இப்போ என்னமோ குடிக்கவே தோணலை. வயிறு ஒரு மாதிரியா இருக்குது, மனசும் வெறுத்து போச்சு. ஐயா, என்ன இதுக்கே எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சும்மா. இது குளுக்கோஸ் செய்யறதில்ல. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்கலாம், என்ன கொடுக்கலான்னு கேட்டுட்டு கொடுப்போம் சரியா? சரிங்க, கேட்டுட்டு கொடுக்குறோம்.